எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்? சோயா பீன்ஸ் எடுத்துருக்கேன். இன்றைக்கி சோயா பீன்ஸில் 65 போட்டு பார்ப்போம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்கு. சுடுதண்ணியில் போட்டு ஊற வச்சு எடுத்துக்கணும். சோயா பீன்ஸை சுடுதண்ணியில் போட்டு நல்லா புழிஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். புழிஞ்சி எடுத்து வச்சா தான் மசாலா உள்ளே இறங்கும். இப்போது மசாலா போட்டுக்கிடலாம். கொஞ்சம் சிக்கன் 65 மசாலா சேர்த்துருக்கேன். அடுத்து கொஞ்சம் பச்சரிசி மாவு கொஞ்சம் சேர்த்து விடலாம். பச்சரிசி மாவு கொஞ்சம், ஒரு முட்டை ஒன்று சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் பிணைஞ்சி விட்டுக்கிடும். பிணைஞ்சிட்டு உங்கள்கிட்ட காட்டுவேன். நல்லா பிணைஞ்சாச்சு. நல்ல மசாலா உள்ளே இறங்கட்டும், நல்லா ஊறட்டும். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கிடும். ஊற வச்சுட்டு பொரிக்கும்போது காட்டுவேன். மசாலா போட்டு ஊறிட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கிடலாம். எண்ணெயும் காய்ஞ்சிருச்சு, எண்ணெயில் போட்டு எடுத்துக்கிடலாம். ஒவ்வொரு பீஸாக போட்டு எடுத்தால் தான் நல்லா வரும். ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கணும். சோயா பீன்ஸ் 65 ரெடி ஆகிட்டு இருக்குது. அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிடும். நல்லா வேகும். அப்புறம் உள்ளெல்லாம் நல்லா வேகும். எடுத்துட்டு பாருங்கள், சூப்பராக வந்துருக்கு. நல்லா மொறுன்னு சோயா பீன்ஸ் மொறுன்னு வந்துருக்கு. சரி, எடுத்துக்கிடலாம். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நல்லா மொறுன்னு வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக வந்திருக்கு. இதேமாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சோயா பீன்ஸ் சில்லி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்குது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.